நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் எனக்கு கிடைத்த தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போது என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் நியூ ஃபண்டர் ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரை அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துடைய மிரை மல்டி கேப் ஃபண்ட் 11th ஆகஸ்ட் வரைக்கும் என்எஃப்ஓ பீரியட் ஓப்பனாக இருக்குது. அதுக்கப்புறம் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தினுடைய குவாண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபண்டு என்எஃப்ஓ பீரியட் பார்த்திங்கன்னா 8th ஆகஸ்ட் வரைக்கும் இஷ்யூ ஓப்பனாக இருக்கும். இதில் வித்தின் 1 இயரில் நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா கூட எக்ஸிட் லோடு இல்லை. இது வந்து கூடுதல் தகவல் இந்த ஃபண்டை பொறுத்தளவிலும். இது மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் அப்படிங்கிறதுனால இது ஒரு தீம் ஃபண்டு. இது நீண்ட கால அடிப்படையில் முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் டைம் ஃப்ரேம் உள்ள முதலீட்டாளர்களுக்கு இந்த ஃபண்டு நல்ல ஃபண்டாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஹெச்டிஎஃப்சி சேரிட்டி ஃபண்ட் ஃபார் கேன்சர் கேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டு வந்து சேரிட்டிக்காக க்ரியேட் பண்ணது. இது ஒரு இனோவேட்டிவ் ஃபண்டு. இது க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்டு, ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளானு. அதனால் இது வந்து இந்த என்எஃப்ஓ பீரியடில் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். என்எஃப்ஓ பீரியட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8th வரைக்கும் இந்த என்எஃப்ஓ பீரியடு ஓப்பனாக இருக்கும். இந்த டைமில் முதலீடு பண்ணிக்கலாம். இதில் என்ன புதுசாக இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் கூடிய வருவாயில் வந்து 50% இல்லை 75% வந்து நம்ம வந்து கேன்சர் சொசைட்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காகவே. அதனால் அந்த டொனேஷன் கொடுக்கக்கூடிய ஃபண்டுக்கு வந்து 80Gயில் செக்ஷன் 80Gயில் வந்து நமக்கு வந்து வரி விலக்கு இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துடைய ஹெச்டிஎஃப்சி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் ஃபண்டு இது வந்து 11th ஆகஸ்ட் வரைக்கும் இஷ்யூ ஓப்பனாக இருக்குது. இதுவும் ஒரு தீம் பேஸ்டு அண்ட் செக்டார் பேஸ்டு ஃபண்டு தான். இதனுடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100 rupeesலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸிட் லோடு 1% இருக்குது. இது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியை சார்ந்தது. அப்புறம் வந்து பஜாஜ் ஃபின் சர்வீஸ் நிறுவனத்துடைய பஜாஜ் ஃபின் சர்வீஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்டட் தான். ஆனால் அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து பஜாஜ் ஃபின் சர்வீஸ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படிங்கிற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனுடைய என்எஃப்ஓ பீரியட் ஆகஸ்ட் 7th வரைக்கும் இஷ்யூ ஓப்பனாக இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ கரண்ட்லி அவைலபிளாக இருக்கக்கூடிய என்எஃப்ஓஸ். இன்னும் வரும் வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் இனோவேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு வந்து 16th ஆகஸ்ட் ஓப்பன் ஆகுது. அது 30th ஆகஸ்ட் வரைக்கும் இஷ்யூ ஓப்பனாக இருக்கும். அதில் குறைந்தபட்ச முதலீடு 1000 ரூபாய். அப்புறம் ஹெச்எஸ்பிசி கன்சப்ஷன் ஃபண்டு அப்படிங்கிற புதிய ஃபண்டை ஹெச்எஸ்பிசி மியூச்சுவல் ஃபண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அது வந்து 10th ஆகஸ்ட்லேருந்து இஷ்யூ ஓப்பனாக இருக்கும். 24th ஆகஸ்ட் வரைக்கும் இஷ்யூ ஓப்பனாக இருக்கும். இதெல்லாம் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபரு. இது இல்லாமல் மற்ற தகவல் பார்த்திங்கன்னா, இப்போ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துலேயும் ஓரளவு ஒரு சில நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் குறைந்தபட்ச முதலீடு 5000 ரூபாய் இருக்குது. சில நிறுவனங்களில் 2000 ரூபாய் இருக்குது. அந்த வகையில் கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டு இது நாள் வரைக்கும் குறைந்தபட்ச முதலீடு வந்து 5000 ரூபாய் வச்சுருந்தாங்க. அதை வந்து இப்போது குறைச்சி குறைந்தபட்ச முதலீடு எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, லம்சமாக இருந்தாலும் சரி, அதை 100 ரூபாயை பண்ணியிருக்காங்க. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக பணம் வேணும் அப்படின்னா, பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டு வந்து லாங் டர்மாக நம்ம வந்து பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவோம். இருந்தாலும் ஏதாவது எமர்ஜென்சியாக பணம் எடுக்கணும் அப்படின்னா அந்த சமயங்களில் வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகி வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, இல்லை நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை விட்ரா பண்ண விரும்பலை, ஆனாலும் பணம் வேணும் அப்படின்னா நிறையா இப்போ வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸ் பேங்க்ஸ்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து பிளெட்ஜ் பண்ணி லோன் கொடுக்குறாங்க. ரொம்ப குயிக்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி வட்டி விகிதமும் வந்து 9%லேருந்து 10% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நிறைய நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியும் மியூச்சுவல் ஃபண்ட் அகெயின்ஸ்டாக லோன் கொடுக்குறாங்க. இது வந்து எந்த முதலீட்டாளர்களுக்கு வந்து இன்கேஸ் எமர்ஜென்சியாக வந்து இப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான் நம்ம பண்ணணும். அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இந்த மாதிரி லோனை வந்து நம்ம ஆஃபர் பண்ணிக்கலாம். மற்ற சமயங்களில் வந்து லோன் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏதாவது ஒரு முடியாத ஒரு அவசரமான தேவைக்கு வந்து நீங்கள் வந்து லோன் பண்ணிக்கலாம். இந்த லோன் ஆனது இப்போ கோல்டை பிளெட்ஜ் பண்ணி வாங்கக்கூடிய வட்டி விகிதத்தை விட மியூச்சுவல் ஃபண்டை பிளெட்ஜ் பண்ணி வாங்கக்கூடிய வட்டி விகிதம் குறைவாக இருக்குது. நம்மளுடைய மார்க்கெட் வேல்யூவில், அதாவது இப்போ 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய மார்க்கெட் வேல்யூ 1 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் நம்ம 50% ஆஃப் தி மணிக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து லோன் வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போது பிளாக் ராக்கும் ரிலையன்ஸ் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸும் சேர்ந்து புதிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை
ஆரம்பிக்கிறதாக திட்டமிட்டிருக்காங்க. இது வந்து மிக விரைவில் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ராக்கை பொறுத்தளவில் ஏற்கனவே டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்டோடு ஜாயின்ட் வெஞ்சராக இருந்து அவங்க இந்தியா விட்டு எக்ஸிட் ஆனவங்க. ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவில் 1995 ப்ரைவேட்டேஷன் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டை ப்ரைவேட்டேஷன் ஆகும்போது ஃப்ராங்க்லின், கொத்தாரி அவங்கெல்லாம் வந்து அந்த சமயத்தில் 1995 ரிலையன்ஸ் க்ரோத் ஃபண்டு, ரிலையன்ஸ் நிப்பான், இப்போ இருக்கக்கூடிய நிப்பான் ஃபண்டு தான் முன்னாடி ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தது. அதாவது அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி பார்ட்னர்ஷிப்புக்கு முன்னாடி ரிலையன்ஸில் மியூச்சுவல் ஃபண்டு இருந்தது. அதை வந்து அவங்க வந்து அந்த பிஸ்னஸை எக்ஸிட் பண்ணிட்டாங்க. இப்போ மீண்டும் பிளாக் ராக் அண்டு ஜியோ ஃபினான்ஸ் சர்வீஸ் இணைந்து மீண்டும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற கூடுதல் தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய விருப்பப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதன் மூலமாகவும் நீங்கள் முதலீடு பண்ணலாம். டிமேட் கணக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் டிமேட் கணக்கையும் கீழே கொடுத்துருக்க லிங்க் மூலமாக நீங்கள் வந்து ஏஞ்சல் புரோக்கிங் வழியாக துவக்கிக்கலாம். மீண்டும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.